பார்த்து வருகிறோம். வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். மத்திய ஆசிய நாடுகளுடைய போர் சூழல் காரணமாக கடுமையான ஒரு பாதிப்பு என்பது எரிபொருட்கள் விவகாரத்தில் எழுந்திருக்கும் நிலையில் தற்போது அந்த விவகாரத்தில் எல்பிஜி வளங்களை உறுதி செய்வதை வலியுறுத்தி தற்பொழுது கூடுதல் உற்பத்தியை பயன்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை தயாரிப்பு நிறுவனங்களுக்காக தற்பொழுது மத்திய அரசாங்கமானது விதித்துள்ளது. மிக முக்கியமாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ள அந்த ஒரு அறிக்கையில் மிக முக்கியமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அது அதிகாரப்பூர்வமான ஒரு உத்தரவை கூடுதல் உற்பத்திக்கு விட்டதாகவும் மிக முக்கியமாக வீட்டு பயன்பாட்டிற்கான அந்த ஒரு எல்பிஜி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கூடுதல் உற்பத்தியை எண்ணெய் அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதே போல வீட்டு பயன்பாட்டிற்கான அந்த ஒரு எல்பிஜி வழங்கலை மிக அடிப்படையாக கொண்டும் கள்ளச்சந்தையினுடைய அந்த ஒரு விற்பனையை தடுக்கும் வகையிலும் அந்த எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவை 25 நாட்கள் இடைவெளியாக நடைமுறைக்கு கொண்டு வந்ததையும் தற்பொழுது பெட்ரோலியம் அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியம். அது மட்டுமில்லாமல் வீட்டு பயன்பாட்டிற்கு அல்லாத அந்த எல்பிஜி தேவைகளுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட அந்த எல்பிஜி வழங்குவதை இருப்பையும் அதாவது மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்கள் போன்ற துறைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் பெட்ரோலிய அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. நான் டொமஸ்டிக் துறைகளுக்கான, அதாவது குறிப்பாக உணவகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் பிற தொழில்களுக்கு வழங்கும் அந்த எல்பிஜியினுடைய சிலிண்டர் விவகாரத்தில் அதனை பரிசீலனை செய்து வழங்குவதற்காக ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனங்களுடைய ஒரு 3 எக்ஸிகியூட்டிவ் இயக்குநர்களுடைய குழுவை அமைக்கப்பட்டு அந்த குழுவானது பரிசீலனை செய்து யாருக்கு எவ்வளவு எல்பிஜி என்பது வழங்கப்பட வேண்டும், அந்த கோரிக்கைகள் என்பது பரிசீலனைக்கு பிறகு வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. உலகளாவிய ஒரு அரசியல் சூழல் காரணமாக இந்த ஒரு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.